என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நீங்க அங்க வந்து அவளை நிம்மதியா இருக்க விடணும்ல. நீங்களும் கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்கன்னா அவ எப்படி நிம்மதியா இருப்பா? இந்த கட்சி போட்டுன்னா ஒரு நம்ம ஒரு தைரியமா வரணும்ல. நம்ம ஒரு தைரியமா ஆமா, வரணும். ஒழுங்கா உங்க உங்க பாத்துக்கணும். டென்ஷன் எனக்கு புரியுது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தீங்க. இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. முதல்ல வந்து கையில கேஷ் எல்லாம் கொடுத்திருக்கவே கூடாது. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதெல்லாம் பண்ணினீங்க. சரி, அதெல்லாம் போட்டு தொலைஞ்சு போட்டோம். ஏதோ போச்சு. ஆனா இனிமே வந்து உங்க குழந்தை அங்க வந்ததுன்னா அவளை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் அவளையும் சொல்லி அனுப்புறேன். சொல்லி அனுப்பிங்க. அவனை வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதை நீங்களே இல்லன்னா நான் அவரை வந்து ஆன்டி அடிக்ஷன் சென்டர்ல போட்டுதான் அவரை வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த பொண்ணுக்கு நிம்மதியா ஒரு 10 நாள் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப நீங்க வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்கள்ட்ட அனுப்புறோம். இல்லன்னா அவளை ஹோம்ல நான் இஸ்து வச்சா கூட அது இருக்க மாட்டேங்குது மேடம். எவ்வளவுதான் நீ நான் சொல்லி அனுப்புறேன். இல்லன்னா நான் அவளை ஹோமுக்கு தான் அனுப்பணும். ஆல்மோஸ்ட் அதே செய்யுங்க. என்கிட்ட வந்தா இருக்க மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. அது சந்தோஷமா நீங்க வந்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லம்மா. எனக்கு உங்க டென்ஷன் புரியுறதுமா.